ரஹ்மத் மழை பொழியும் இந்த 10 இரவுகளை அல்லாஹ் நமக்கு தந்தார். அல்லாஹ் யாருக்கெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் அவருடைய ரஹ்மத்தை மழையாக பொழிய வைத்து அந்த ரஹ்மத்தில் நடைய வைத்து சேர்த்து கொண்டானோ அந்த நல்ல மக்களில் ரஹ்மத்தை பெற்றுக்கொண்ட மக்களை நம்மளிருந்து சேர்த்துக் கொள்வாராக. சங்கமித்தவர்களே, அல்லாஹ்வுடைய கருணையினால் இன்று ஓதப்பட்ட ஆயாத்துகள் சற்றேறக்குரிய 80% மேலாக வரலாற்றை அல்லாஹ் சொல்றார். இந்த வரலாற்று நிகழ்ச்சிகள் நமக்கு கதையை போன்றிருக்கலாம், ஆனால் அதில் அதிகமான நமக்கு உதாரணங்கள் இருக்கிறார்கள். துவக்கத்திலிருந்து இறுதி வரை சொல்லலாம். சற்றேற்கு ஒரு சில ஆயாத்திலிருந்து அந்த செய்திகள் இடம்பெற்றன. ஆரம்பத்தில் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் அழைத்து நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தவர்கள் சொல் பேச்சு கேட்காத காரணத்தால் அவர்கள் அழித்து ஒழித்த நிகழ்ச்சி. நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தவர்கள் அவர்கள் ஓரின சேர்க்கையில் ஏற்பட்ட காரணத்தால் அவர்களை கல்லால் மழை பொழிய செய்து அவர்களை அப்படி அழித்து ஒழித்த நிகழ்ச்சி. இது போன்ற வரலாறு வரிசையாக சொல்லிக் கொடுத்து அதற்கு அடுத்ததாக சூரா யூசுஃபை தொடங்கினார். சூரா யூசுப் துவக்கத்திலிருந்து கடைசி வரை வரலாறு. அந்த வரலாற்றை சுருக்கமாக நாம் பார்த்தால் அதனுடைய தலையங்கத்தை மட்டும் பார்ப்போம். அதில் எவ்வளவு பெரிய செய்தி அல்லாஹ் தஆலா அதில் அடங்கியிருக்கிறார் என்று சொன்னால், துவக்கமாக உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே பொறாமை உணர்வு எப்படி மேலோங்கும், அதனால் விளைவு என்ன ஏற்படும் என்பதை துவக்கமாக கொண்டு வந்தார். உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில். என்றால் யூசுப் அவர்கள் தான் பின்னால் நபியாக வர போகிறார் என்ற செய்தி தெரிந்த உடனேயே மற்ற சகோதரர்கள் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று கிணற்றிலே தூக்கி எறிந்தார்கள். செத்து ஒழியேற்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் நபியாக கொண்டு வர போகிறான் அல்லவா, அவர்களை பாதுகாத்து அரசவையிலே கொண்டு அமர வைக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசவையில் உட்கார வைத்து அவரை அரசராக ஆக்கி பார்த்தான். இந்த அரசவையில் அமர்ந்திருக்கிற பொழுது அவர்கள் உலகத்திலேயே பிறந்த ஆண்களில் ஒட்டுமொத்த அழகில் பாதி அழகு அல்லாஹ் தஆலா யூசுஃபுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஒட்டுமொத்த ஆண்களில் வழங்கப்பட்ட அழகை, பேரழகை 2 கூறுகளாக பிரித்தால் பாதி அழகை யூசுஃபிற்கும் பாதி அழகை உலகத்திலே வாழக்கூடிய ஆண்களுக்கு கொடுத்ததாக சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகு முத்த ஒரு அழகான புருஷராக இருந்தார்கள் மிஸ்ர் நாட்டு அரசவையிலே. ஆனால் அந்த அரசியார் காதல் கொண்டார் யூசுஃபி மீது. இவரை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொடுக்கிறார், அல்லாஹ் குர்ஆன் ரப்பீம், அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் அந்த தீய பழக்கத்திலிருந்து. அந்த தீய பழக்கத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து அழகான ஒரு நபியை கொண்டு வர போகிறோம் அல்லவா, அவரை எப்படி பாதுகாத்தல் வேண்டுமோ அதை அவ்வாறு பாதுகாத்து பத்தினியாக பாதுகாத்து கொண்டு வந்தார். ஆனால் பெண்களுக்கு இயற்கையான குணம் அல்லவா, தன்னுடைய தவறை மறைப்பதற்காக வேண்டி யூசுஃபை குறை சுமத்தினார் அந்த அரசவையிலே, தன்னுடைய அரசரிடத்தில். உடனே என்ன செய்தார், இவரை தூக்கி சிறைச்சாலையில் போட வேண்டும், இல்லை என்றால் நான் என்ன செய்ய தெரியுமா என்று சபதம் எடுத்தார் அரசவையிலே, தன்னுடைய அரசரிடத்திலே. சிறைச்சாலைக்கு தான் அனுப்பப்பட்டார். ஆனால் நான் ஒரு நிரபராதி, நான் செய்து சரிதான் என்று நிரூபணம் செய்வதற்காக வேண்டி ஊரிலே இருக்கின்ற அத்தனை பெண்களுக்கும் அழைப்பு கொடுத்து வரவழைத்து கையிலே பழத்தையும் கத்தியும் கொடுத்து அந்த பெண்களுக்கு மத்தியில் யூசுஃபை வரவழைத்து பாருங்கள் இவருடைய அழகை என்று ரசிக்க வைத்து இப்போது பழத்தை அருகு என்று உத்தரவிட்டு கையை அறுத்து கொண்டார்கள். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக எத்தனையோ பெண்கள் பைத்தியம் பிடித்திருக்கிறார்கள். யூசுப் என்று கூட ஆரம்பித்தார்கள். குர்ஆனை பற்றி பாருங்கள். குர்ஆனில் வருகின்ற வரை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன், முக்கால்வாசி குர்ஆன். இந்த வரலாறு ஓத கேட்டோம். அந்த பெண் தன்னை நிரபராதி என்று சொல்வதற்காக வேண்டி
நான் குற்றமற்றவள் என்று சொல்வதற்காக இப்படி ஒரு நாடகத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஅல்லிம் தஅவீல் ஹதீஸ் அவருக்கு கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை நாம் கற்றுக் கொடுத்தோம் சொல்றார். அந்த இரண்டு கனவுகளுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்களே, கண்ட கனவிற்கு சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கு 2 பேர் கனவு கண்டார்கள், அவர்களுக்கும் விளக்கம் சொன்னார்கள். அந்த அரசவையில் இருக்கின்ற அரசர் கனவு கண்டார், அந்த கனவிற்கும் விளக்கம் சொன்னார்கள். இந்த 4 கனவுடைய விளக்கம் என்று ஓத கேட்டோம் குர்ஆனை. இந்த 4 கனவிற்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், உயர்வு பெற்றார்கள். அந்த விளக்கம் சொன்ன காரணத்தால், அந்த அறிவும் அந்த திறனும் அல்லாஹ் கொடுத்த காரணத்தால் சிறைச்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு அரசவையிலே தன் அருகே அமர வைத்துக் கொண்டார் அரசர் என்ற வரலாற்றை பார்த்தோம். பின்னர் தன்னுடைய தந்தையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையும் மற்ற ஏழைய சகோதரர்களும் பசி பட்டினியால் கஷ்டப்பட்ட பொழுது அரசியலை யாரோ உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவரிடத்திலே போய் நாம் தானியம் வாங்கி சாப்பிடலாம் என்று வந்த பொழுது பார்க்கிறார்கள். யூசுஃபிற்கு தெரிந்தது, ஆஹா நம்முடைய சகோதரர்களா வந்திருக்கிறார்கள் என்று அதிகமாக அவரை கவனித்து கொடுத்து அனுப்பி மீண்டும் வரவழைத்து தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய சகோதரரையும் அரசவையை சேர்த்துக் கொண்ட வரலாறுகள் இன்று வருகிறோம். இதுதான் சூரா யூசுஃபிலே சுருக்கமாக வந்தவை. சற்றேறக்குரிய 10 ரக்காத்துக்கு மேலாக ஓதிய செய்தியை 10 நிமிஷத்துக்கு நாம் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறோம். இதுதான் சூரா யூசுஃபிலே வந்த செய்திகள். நீண்ட கதை சுருக்கத்தில் வந்திருக்கிறோம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறை துவங்குகிற பொழுது உங்களுக்கு அழகிய வரலாறு சொல்ல போகிறேன் துவங்கினான் சூரா யூசுஃபை. சூரா யூசுஃபை முடிக்கிற பொழுது இந்த வரலாற்று நிகழ்ச்சியிலே அறிவுடையவர்களுக்கு நல்ல பாடம் இருக்கிறது என்று முடித்தார். அறிவுடைய மக்களுக்கு நல்ல பாடம் இருக்கிறது என்று சொல்லி முடித்தார். அதனால் அந்த வரலாற்றை சொல்லி பார்த்தோம். இதிலே அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் நடத்தல், அந்நிய பெண்ணிடத்தில் நடத்தல், பெண்களுக்கு மத்தியிலே பாதுகாப்பு நடத்தல், கணவனுக்கு விளக்கம் சொல்லுதல், ஏழை எளியோருக்கு உதவி செய்தல், தன்னுடைய உடன்பிறப்புகள் தவறே செய்தாலும் மன்னித்து சேர்த்துக் கொள்ளுதல், தந்தையை உயர்த்தி பார்த்தல், சகோதரரை அடங்கி வைத்துக் கொண்டு பார்த்தல், இவ்வளவு செய்தியும் அந்த வரலாற்றை பார்த்தோம். இப்படி இருந்தும் அல்லாஹ் அடுத்த சூறாவில் ஒரு செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. என்னவென்று சொன்னால், இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா ஃபி அன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயத்தையும் அவருடைய அருளிலிருந்து ரஹ்மத்தான வாழ்க்கையிலிருந்து நான் நீக்க மாட்டேன். அவர்கள் மாறுகிறார்கள், அவர்கள் மாற்றினார்கள். நேரம் அவங்க ஒழுங்கா இருந்தா நான் ஒழுங்காம கொடுப்பேன், அவருக்கு தலையில மாற்றினா முடிச்சுக்க வைப்பேன். நேரம் தமிழ் நான் அவர்கள் கருணையோடு இருப்பேன், அவர்கள் ரஹ்மத்தான வாழ்க்கையை கொடுப்பேன், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுப்பேன். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே பரவமானால், நன்றி மறந்திருப்பார்களானால், அல்லது அவர்கள் வாழ்க்கையை இஸ்லாத்திற்கு புறமான வழியில் கொண்டு வருவார்களானால் அப்போதுதான் அவர்கள் அப்படி பேசுறாங்க. அதுவரை முக்கிய வச்சிருக்காரு. இந்த ஆயத் நேற்று இன்னும் போது கேட்கும். அது அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ உயர்வான வாழ்க்கையை கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. நாம் நினைச்சுட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நபிக்கு கருணை கொண்டிருக்கிறான். இல்லை, அவன் கருணையினால் கொடுத்ததை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கருணையை நாம் மறந்துவிட்டால் அது கருணையாக இருக்காது, கார் இருளாக மாறிவிடும். அப்படி மாறுவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அல்லாஹ் தந்திருக்கின்ற உயர்ந்த வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கையை அனுபவிக்கின்ற நாம் அதை ஷுக்ர் நன்றியோடும் பயத்தோடும் இருக்க வேண்டும். பயம் இருக்க வேண்டும். உள்ளத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஞானத்தின் மூலமாக நன்றி தெரிவிப்பது மட்டுமல்லாமல் உள்ளத்தில் அச்சமுணர்வு இருக்க வேண்டும். இந்த அனுபவமிக்க வாழ்க்கையை, இந்த சிறப்பான வாழ்க்கையை தந்தவன் நம்ம சோதித்திருவானோ நாளை, இல்லை நாளை பிடித்திருவானோ என்ற அச்சத்தோடு அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் சற்றேறக்குற 20 ஆண்டு காலங்களில் அழகான ஆட்சி அதிகாரம், 4 மனைவி, 10 பிள்ளைகளுக்கு மேல் பெற்றெடுத்தார்கள். அரசொச்சி வாழ்க்கை,
அல்லாஹ் தஆலா ஒரு நோயை கொடுத்து சோதித்தார். அந்த நோயில் அமைதியாக இருந்தார்கள். நம்ம நினைக்கிற மாதிரி ஐயப்பரசன் என்ன தப்பு செஞ்சாங்களோ அந்த நோயை கொடுத்துட்டாங்க. நம்பது பலது யாரா கஷ்டத்தை மாட்டிட்டா மூதேவி என்ன பண்ணுச்சு அனுபவிக்குது. மூதேவியும் சீதேவியும் இல்லை, அவர்களுக்கு சில பாடங்கள் இருக்கிறது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோயில் பீடிக்கப்பட்ட பொழுது அப்படியே அமைதியாக இருந்தார்கள். அன்னை ரஹீமா அம்மா அவர்கள் மட்டும்தான் அவர்களோடு இருந்தார். மற்ற 3 மனைவிகளும் எங்களை ஆணையிலிருந்து விடுதலை பெற்று சென்று விட்டார்கள். பொறுமையின் திலகம் ரஹீமா அம்மா அவர்கள் மட்டும்தான் அருகே இருந்து அத்தனை உதவி செய்து கொடுத்தார்கள். அப்ப அம்மா கேட்டாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து, அல்லாஹ்ட்ட கொஞ்சம் துஆ செய்யுங்க, இந்த நோய் நீக்கி சுகமான வாழ்க்கைக்கு. அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னை ரஹீமாவிடம். ரஹீமா, இதற்கு முன்னால் சற்றேறக்குரிய 20 ஆண்டு காலங்கள் சுகமான அரசவையில் வாழ்ந்தோமே, இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், இவ்வளவு வசதி மிக்க வாழ்க்கை நான் கேட்ட அவன் கொடுத்தான். அவன் கொடுத்தது நான் கேட்ட அவன் கொடுத்தான் இல்லை, ஆனால் சோதனைக்காக கொடுத்திருக்கிறான். நான் கேட்காமல் அவன் நீக்குவான் என்று சொன்னார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அது போல வாழ்க்கையில் உயர்வான வாழ்க்கை வருவதுண்டு, சரிவு ஏற்படுவதுண்டு. ரெண்டும் நமக்கு ஏற்படுகின்ற பரீட்சைகள் உலகத்தில் வாழ்கின்ற காரணங்கள். அதனால் இன்று ஓதப்பட்ட ஆயாத் நம்முடைய உள்ளத்தில் உள்ளவைகளை எப்போதும் மாற்றிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய அச்சமுடன் உள்ளே இருக்குமானால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிறட செய்ய மாட்டான். அது நிரந்தரமான வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கும். பாருங்கள், எத்தனையோ தலைமுறையாக வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் அவர்கள் சேர்ந்த பொருள், அவர்கள் வாங்கிய பொருட்கள் அத்தனையும் அவர்கள் முன்னாலே அழிந்து நாசமாவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பார்க்க வேண்டும். எனவே இந்த 10 நாட்கள் ரஹ்மத்துல் பத்துக்கள் 10 நாட்கள் நம்மை விட்டு விடைபெற்று சென்றுவிட்டன. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ரஹ்மத்தை நமக்கு தரட்டும். நாளை இருந்து மக்ஃபிரத் வந்து 10 நாட்கள் துவங்க இருக்கிறது. இந்த 10 நாட்களில் அல்லாஹ் நம்மை காம்மிக்கு தர வேண்டும் என்று துஆ செய்ய நாளை சஹரிக்கு துவங்குவது நாளை மக்ரிபிலிருந்து. கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமலான் மாதம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற பெரிய நசீபாகும். சிலர்கள் ரமலானிலேயே மூத்தா படிக்கின்றார்கள். ரமலான் முதல் வாரத்தில் விட்டு விடை பெற்றிருக்கிறார்கள். நமக்கு கிடைக்கப்பட்ட நசீபை வீணாக்கி விடாது பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நசீபை நம்மளிடம் தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹ் இல்லா அன்த தஸ்தக்ஃபிருக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. தமிழகத்திலிருந்து ஒரு